வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஜூலை மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. சிங்கம் போல் கொன்ற இஸ்ரேல், பன்றிகளைப் போல் கதறும் ஈரானிய மக்கள் கூட்டம் மற்றும் இங்கே அதற்கு ஜால்ரா அடிக்கும் கூட்டம். உண்மையாகவே இப்படி ஒரு மானம் கெட்ட கூட்டத்தை மக்களை என் வாழ்விலே நான் பார்த்ததில்லை. இந்த ஈரானில் உள்ள பிற அரபிய பயங்கரவாத அரபு மக்களைப் போல, அதற்கு ஜால்ரா அடிக்கும் இங்கே உள்ளவர்களைப் போல மானம் கெட்ட ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. இவர்கள் வாழ்வதற்கு நாண்டு கொண்டு சாவது எவ்வளவோ மேலானது, அர்த்தம் உள்ளது. ஈரானில் இந்த உச்சபட்ச மத வெறியன், வெள்ளிக்கிழமை வெறியன் அலி கொமேனி இறுதி நிகழ்வுக்கு மில்லியன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது மில்லியன்னா 10 லட்சம், மில்லியன்ஸ், பல 10 லட்சம் மக்கள் ஒன்றாக கூடி அஞ்சலி செலுத்துறாங்க. அஞ்சலி செலுத்துவதோடு நின்றிருந்தா பரவாயில்ல. அவனுக்கு அத்தனை பேருமே பன்றி போல என்ன கத்துறானுங்கன்னா, இஸ்ரேல் சாக வேண்டும், அமெரிக்கா சாக வேண்டும் சொல்லி பன்றியை போல கதறானுங்க. அதுக்கு இங்கே நிறைய பேர் ஃபயர் விடுறானுங்க. இதை விட மிக ஆபாசமாக ட்ரம்ப் அவர்களை தூக்கிலிட்டு, அதாவது நடு ரோட்டில் தூக்கிலிட்டு கடுமையாக அடித்து, நெத்தனியாகுவின் உருவத்தை அடித்து, ட்ரம்ப் தூக்கிலிட்ட வீடியோ என்றுக்கு ட்ரம்ப் போன்ற ஒரு பொம்மையை அது பிரசுரிக்க முடியாது. அதை தாண்டி ட்ரம்ப்புடைய நெற்றி பொட்டில் குறிவைத்தது போல this one. இதை போல வன்முறை செயல்களால் நிரம்பி வழிகிறது அங்கே அஞ்சலி செலுத்த வந்த பன்றி கூட்டம். தாண்டி அந்த ஒட்டுமொத்த மக்களும் பழிக்கு பழி, ரத்தத்திற்கு ரத்தம், தலைக்கு தலை, தலையை கொண்டு வா, ட்ரம்ப் தலையை கொண்டு வா, நெத்தன்யாகு தலையை கொண்டு வான்னு சொல்லி பன்றிகளை போல ஒன்னா சேர்ந்து கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இதற்கு ஒரு நல்ல பதில், ஒரு செருப்படியான பதில். இந்த பதில் கேட்ட பிறகு நிச்சயமா இவனுங்க உயிரோடு வாழ தகுதியற்றவர்கள். அதை தாண்டி அதுக்கு இங்க ஃபயர் விடுறவனுங்க அதை விட தகுதியற்றவங்க. இஸ்ரேலிய பாதுகாப்பு துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ரொம்ப அதிகமா பேச மாட்டார். நான் ஏற்கனவே சொன்னேன், சில வார்த்தைகள் பேசுவார், ரொம்ப நறுக்குன்னு பேசுவார். அவர் நேற்று பேட்டி கொடுத்தாரு. இஸ்ரேலை பற்றி ரொம்ப கத்தாத, அவர் சொன்னது அப்படியே சொல்றேன், ரொம்ப கத்தாத, இஸ்ரேலை பற்றி, இஸ்ரேல் மக்களை பற்றி ரொம்ப கத்தாத. அங்க பிணமா கிடக்கிறவன், அதாவது அலி கொமேனி பிணமா கிடக்கிறவன், அவன் குடும்பத்தை போட்டதே நாங்க தான். இதெல்லாம் ரவுடிகள் பேசுவது போல் இருக்கு, இதுதான் அவன் பேசுனது கூட. அவன் குடும்பத்தை போட்டதே நாங்க தான், நீங்க அங்க நின்று தான் கத்துறீங்க. அதனால இஸ்ரேலை பற்றி பேசும்போது கவனமாக வார்த்தைகளை விட வேண்டும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்திருந்தார். உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு அர்த்தம் உள்ள, அதே சமயத்தில் இவனுங்கெல்லாம் வாழாமல் இருக்க வேண்டும். நிச்சயமா இந்த வார்த்தையை கேட்ட பிறகு உச்சபட்ச தலைவன் பானுங்க, உலகத்திலேயே மிக பயங்கரமான நாடும் பானுங்க ஈரான, என்னென்னமோ சொல்லுவானுங்க. அலி கொமேனியை போட்டிருக்காங்க, அது பகிரங்கமா சொல்றாங்க, நாங்க தாண்டா போட்டாகணும் அப்படிங்கிறாங்க. இப்ப வரைக்கும் எந்த வித பதிலடி நடவடிக்கையும் ஈரானால் எடுக்க முடியவில்லை இஸ்ரேல் மேல. இன்னைக்கு இல்லைங்க, இஸ்ரேலுடைய வாழ்க்கை சுதந்திரம் பெற்ற பிறகு ஒரே ஒரு இஸ்ரேல் தளபதியை இந்த அரபிய பன்றிகளால் கொல்ல முடியவில்லை. இஸ்ரேலுடைய வரலாற்றில் அவர்களுடைய பிரதமர் இட்சாக் ரபின் சுட்டுக் கொல்லப்பட்டார். அது ஒரு யூத மத வெறியினால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதை தாண்டி அரபுகளால் அவர்கள் நிழலை கூட பார்க்க முடிந்ததில்லை. சின்ன நாடு தான், இவ்வளோ நாடு சுற்றி இருந்துகிட்டு கேவலமான வாழ்க்கையில வாழ்றானுங்க. ஆனா பண்ணி மாதிரி கத்துவானுங்க, நடைமுறையில அடி வாங்கி சாவானுங்க. யதார்த்தத்துல வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அடி வாங்கி தினம்தோறும் சாவானுங்க, ஆனா கத்துவானுங்க, பண்ணி மாதிரி கத்துவானுங்க ஒன்னா சேர்ந்துக்கிட்டு. இஸ்ரேலை பார்த்தீங்கன்னா காசால, லெபனான்ல, ஹவுதிலாம் இன்றைக்கு 2000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. ஈரான்ல, இன்னும் அரபு நாடுகளில் தலைவர்களை, தளபதிகளை கொல்வதை வழக்கமாக வச்சிருக்கு. தொடர்ச்சியாக கொண்டுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களால் எந்த வித
செயல்களில் எந்த பதிலடியும் கொடுக்க முடியாம, ஆனால் கத்துவதில் ஒன்றாக கூடி இப்படி பன்றிகளை போல் கத்துவதில் அதுக்கு இவ்வளோ வெக்கங்கெட்ட விஷயங்களை பார்த்த பிறகும் இவனுக்கு இன்னும் பயலோடுறதா எனக்கு இன்னுமே என்னன்னே புரிய மாட்டேங்குது. இவனுக்கு கண் இருக்கா, காது இருக்கா, அறிவு இருக்கா, எதுவுமே புரிய மாட்டேங்குது. இன்னும் எங்களுக்கு தான் வெற்றிங்கிறானுங்க. பண்ணி மாதிரி இங்கேயும் எங்களுக்கு தான் வெற்றி, எங்களுக்கு தான் வெற்றி பயலோடுறானுங்க. ஏண்டாங்க செத்து கிடக்கிறான்டா உங்களுடைய உச்சபட்ச தலைவன், குடும்பத்தோடு செத்து கிடக்கிறான், கருவாடு மாதிரி ஆகி போயிட்டான். அவனோட பையன் இருக்காங்கிறாங்க, அவனுடைய நாடு ஈரான் யார் நாடு? அவனுடைய நாடு, வல்லரசுங்கிறான். ஆனா பாதுகாப்புல நான் சவ ஊர்வலத்துக்கு வரமாட்டேங்கிறான். என்னடா ஒரு வெட்கங்கெட்ட வாழ்க்கையில் இருக்கான்னு நீங்க ஃபயரை விட்டுட்டு இருக்கீங்க. வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். இந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரானை அழைக்கும் போது ஒவ்வொரு முறையும் ட்ரம்ப் பகிரங்கமாக பெரிய கெட்ட வார்த்தை சொல்லி தான் பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்றாரு. அதாவது ட்ரம்ப் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அறைக்குள்ள பேசினாரு அப்படின்னா பரவாயில்ல, அப்படி அல்ல. ஈரான பேச்சுவார்த்தை கூப்பிடும் போதே பகிரங்கமா கெட்ட வார்த்தை சொல்லி வாங்கடா பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு போங்க, இல்லைன்னா முடிச்சு கட்டுவேங்கிறாரு. இத்தனை அவமானத்துக்கு மத்தியில் வாழ்வதே ஒரு வெட்கம். ஃபயர் விடுறதுதான் எரிச்சலை தருது. இவர்களின் நீண்ட கால கனவான அணுகுண்டு முற்றாக இஸ்ரேலால் அளிக்கப்பட்டிருக்கு. சிரியால, ஈராக்ல, ஈரான்ல எந்த வித பதிலடியும் இந்த பன்றிகளால் கொடுக்கப்படல. ஒரு அணுக்கரு உலையை அழிப்பது மிகப்பெரிய விஷயம். அவங்க நாட்டுக்குள்ள போய் அழிச்சிட்டு வந்திருக்காங்க. வெறுமனே வேடிக்கை பார்ப்பது, ஆனால் கத்துவது இவர்களுடைய வாடிக்கை. இதுல உச்சகட்டமான நடவடிக்கை இஸ்ரேல் எடுத்தது உலகத்திலேயே வல்லரசன் தன்னை சொல்லிக் கொண்டிருந்த ஈரானுக்குள்ள பூந்து அணுக்கரு உலையை இல்லாம பண்ணது. அதனுடைய உச்சபட்ச தலைவன், அவன் குடும்ப தளபதி, விஞ்ஞானிகள் எல்லாத்தையும் போட்டு தள்ளது. இதுவரைக்கு இதற்கான எந்த பதிலடியும் ஈரானால் மற்றும் அரபிய நாடுகளால், அதற்கு கூட நிற்கும் இஸ்லாமிய நாடுகளால் கொடுக்க முடியவில்லை. மாறாக பன்றிகளை போல கத்துவது மட்டுமே இவருடைய கைவந்த கலையா இருக்கு. நிச்சயமா நீங்க புரிஞ்சுக்குங்க, இவனுக்கு வெறுமனே கத்துவதற்கு. அதுவுமே ஒரு உலக அதிசயம் இது. ஒரு சின்ன நாடு, குட்டி பையன் இஸ்ரேல், அந்த குட்டி பையன் இத்தனை பன்றிகள் அடி வாங்கிக்கிட்டு கதறது. அதாவது ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லியிருந்தார், உண்மையா அர்த்தமுள்ள கமெண்ட். இஸ்ரேலோடு இணைந்து இவர்களும் அமைதியா சந்தோஷமா வாழலாம். இந்த அரபிய பன்றிகள், அந்த யூத மக்களும் சந்தோஷமா வாழலாம். அதையும் செய்ய மாட்டானுங்க, இணங்கியும் வாழ மாட்டானுங்க, அடி வாங்கியும் சாவானுங்க. ஆனா கத்துறானுங்க, பன்றி மாதிரி தினம் கத்திட்டு இருக்கானுங்க. இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் இந்த பார்த்துக்குங்க, அங்க பிணமா கிடக்கிறவன போட்டதே நாங்க தான் சொன்னது அந்த ஈரானிய பயங்கரவாத பிரிய மக்களுக்கு அந்த வார்த்தை. ஆனா அவனுக்கு அதை கேட்டுட்டு இன்னும் உயிரோடு இருக்கானு கத்துறானுங்க. அதை தாண்டி அவனுக்கு தலைவனுக்கு ஒரு மிரட்டல் விடுத்தாரு, பார்த்து கவனமா நடந்துக்குங்க, இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டால் அலி கொமேனிக்கு என்ன முடிவு எடுத்ததோ கொடுத்தோமோ அதையே உங்களுக்கும் கொடுப்போம்னு சொல்லி வரும் கால ஈரான் தலைவர்களுக்கும் மிரட்டல் விடுத்திருக்காரு நேற்று தான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இவனுக்கு உயிர் வாழ்வதற்கு இப்பேற்பட்ட ஒரு அவமான பிறவிகளை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. நானாலாம் இருந்தால் நிச்சயமா உண்மையாவே சண்டை போட்டு கடைசி நொடி வரைக்கும் சண்டை போட்டு மரணம் அடைஞ்சிருவேன். இப்படி ஒரு ஈன பிறவிகளாய், இப்படி ஒரு கேவலமாக வாழ்வதற்கு அடையாளமாய் இருப்பதை விட கடைசி நொடி வரை சண்டையிட்டு மாண்டு போவதை பெருமையா கருதுவேன். இந்த பன்றிகளை போல அடி வாங்கிட்டு ஆனா கத்துவதை நான் ஒரு காலமும் விரும்ப மாட்டேன். நான் அல்ல, பார்க்கிற நீங்கள் எல்லோருமே கடைசி நொடி வரை சண்டையிட்டு வீரமாக மடிவது மட்டுமே அழகான காரியம். அதை விட்டுவிட்டு சின்ன பையன்ட்ட அடி வாங்கிக்கிட்டு ஆனா ஒரு கும்பலானனையே பன்றி மாதிரி கத்துவது இவர்களுக்கு கைவந்த கலை. இப்போ நீங்க பார்க்கிற வாகனம் தான் இந்த அலி கொமேனி அந்த உடலை எடுத்து சுற்றி திரியும் வாகனம். ஈராக்கில் 2 நகரத்துக்கும் இந்த வாகனம் செல்கிறது என்று தகவல். நான் ஈராக்கு போகுதுன்னு நான் சொல்லலை, ஈராக்குக்கு
2 நகரத்துக்கு இந்த சவத்தை அடக்கிய வாகனம் போது இவர்கள் அடிவாங்க பிறந்தவர்கள் மீண்டும் இவர்கள் மிகப்பெரிய அளவில் அடிவாங்குவார்கள். அது எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ட்ரம்ப் இந்த இறுதி ஊர்வலத்துக்குமே கிண்டலாக பதில் கொடுத்துருந்தாரு. நாங்கள் நினச்சிருந்தா அடிச்சிருப்போம், இந்த சவ ஊர்வலம் நடத்தவே முடியாது இவனுங்கனால, ஆனாலும் நாங்கள் நல்லவர்களாக இருப்பதால் தான் இந்த சவ ஊர்வலம் நடக்குதுன்னாரு. உண்மை எவ்வளோ ஒரு வெக்கங்கட்ட பேச்சுகளை வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. நாங்கள் நல்லவங்களா இருக்கோம், அதனால தான் உன் தலைவனுடைய கருவாடு போன்ற உடல் 4 மாசத்துக்கு மேலே நாங்கள் நல்லவர்களாக இருப்பதால் அனுமதிக்கிறோம் அப்படின்றாரு. ஆனால் வரும் காலத்தில் நிச்சயமாக இவனுக்கு அடி வாங்குவானுங்க. இவருங்க அடிவாங்க பிறந்தவனுங்க. இவனுக்கு அடிப்படையே இப்படி தான் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, நேற்று இரவு திங்கள் இரவு செவ்வாய்க்கிழமை நான் பேசிகிட்டு இருக்கேன். 2 பிரம்மாண்ட வணிக கப்பலை ஹொர்மோஸ் ஜலசந்தி அருகே ஈரானுடைய IRGC அந்த பேடி பன்றி இராணுவம் ஏவுகணை மூலமாக தாக்கி மிகப்பெரிய சேதத்துக்கு உள்ள கொண்டு போயிருக்காங்க. இது திங்கட்கிழமை இரவு நடந்தது. முழு தகவல் இனி வரும். அதாவது மரண செய்தி இப்போ வரைக்கும் வரல, ஆனால் தீப்பிடித்தது 2 பிரம்மாண்ட கப்பலும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுள்ளதுங்கிறாங்க. சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கு. கடல்னா கசிஞ்சிருக்கும், நிச்சயமாக கச்சா எண்ணெய் இந்த எரிவாயு கசிஞ்சிருக்கும். இதில் ஒரு கப்பல் கத்தார் நாட்டுக்கு சொந்தமான நக்கிலாத் என்ற நிறுவனம் நடத்தும் கப்பல். இது அந்த எரிவாயுவை சுமந்து சென்ற கப்பல். 2 கப்பலுமே முழுக்க எரிபொருள் எரிவாயோட சென்ற கப்பல். என்ஜின் அறையை தாக்கி தகர்த்து மேற்கொண்டு நகர முடியாத அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதலை இந்த பேடி ஈரான் இராணுவம் ஏவுகணை மூலமாக நடத்தியிருக்காங்க. அதற்கான பதிலடி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அமெரிக்க இராணுவத்தால் நடத்தப்படும். விமானப்படையால் மாற்று கருத்தே இல்லை. அதுக்கான அடியை கொடுக்க போறாங்க. அதை தாண்டி வருகின்ற வாரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களும் இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாஹு அவர்களும் சந்திக்க போறாங்க நேருக்கு நேர். வெளியே வேற மாதிரி தகவல் பரவுது. இந்த சண்டை நிறுத்தத்தை பற்றி பேச போகிறார்கள் சொல்லி ட்ரம்ப் அவர்கள் நேற்று கூட பேசினாரு. சொல்லியபடி நடந்து கொள்ளவில்லை என்றால் ஃபினிஷ் த ஜாப், எடுத்த காரியத்தை முடிக்கும் இடத்துக்கு அமெரிக்கா செல்லும் என்றிருந்தாரு. நெத்தன்யாகு போய் பார்க்கும்போது நிச்சயமாக நெத்தன்யாகு வலியுறுத்துவார், ஈரானை இன்னும் சேதப்படுத்த வேண்டும், இன்னும் முடிக்க வேண்டும் என்று. இப்பவே ஈரான்ல அந்த மக்களிடையே அலி கொமேனி மரணத்தை தாண்டி ஒரு கேள்வி என்ன ஓடுனா, எங்க போயிட்டான் இந்த பேடி முஸ்தபா கொமேனி? அவன்தான் தலைவங்கிறாங்க. 4 மாசமா ஆளக்கானோம். அப்பஞ்சத்திற்கான் குடும்பத்திற்கு அதுக்காவது வருவான். அறகுறையா இருந்தா கூட வீல் சேர்ல வருவான்னு எதிர்பார்த்தா அதுக்கும் வர மாட்டேங்கிறான். இப்பேற்பட்ட பேடிய நம்ம தலைவனா வச்சுக்கிறதா அல்லது உயிரோடு இருக்கான்னு சொல்லி ஈரான்ல அதுதான் பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. வருகின்ற நாட்கள்ல அந்த இராணுவத்திலையுமே பிளவுகள் இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நெத்தன்யாகு இதை ட்ரம்ப்ட பேசி எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்று தாக்குதல் நடத்தலாம். அதற்கு இந்த திங்கட்கிழமை இரவு நடந்த தாக்குதல் சர்வதேச எண்ணெய் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் நடத்தக்கூட ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதை மீறி நடத்தியிருக்கானுங்க. முழு சேதம் இனி வெளிவரும். நிச்சயமாக ஈரானுக்கான சரியான பதிலடிகள் இந்த அலி கொமேனி சவத்தை அடக்கம் பண்ண பிறகு நிச்சயமா இருக்கும். இந்த பயங்கரவாத பதர்களுக்கு எந்த வெக்கம் மானம் ரோசம் எதுவுமே இல்லை. எத்தனை அடி வாங்கினாலும் சரி, எத்தனை வேட்டை கொண்டாலும் சரி, இவங்களுக்கு வெற்றின்னு தான் கத்துவாங்க. ஆனா மக்கள் நீங்க தெளிவா புரிஞ்சுக்குங்க, இவர்களை போல ஒரு ஜனங்கள் வாழ்வது பெரிய அவமானம். இவன்களை போல ஒரு மானம் கேட்ட ஜனங்களை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இஸ்ரேல் என்பது சிங்கத்தை போடுறது, கர்ஜித்து கொல்ல பிறந்த நாடு. இந்த அரபியர்கள் பன்றிகளை போல அடிவாங்க பிறந்தவர்கள், மரணம் அடைய பிறந்தவர்கள். ஆனா கடைசி வரைக்கும் செத்து பெட்டிக்குள்ள போற வரைக்கும் வெற்றின்னு தான் அவனுக்கு கத்துவானுங்க. அவனுக்கு இணையாக இங்கு உள்ள ஜால்ராக்களும் ஃபயர் விடுவானுங்க வெற்றின்னு. ஆனா இவர்களுடைய கேவலமான தோல்வி, கேவலமான வாழ்க்கை மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நன்றிகள்.